மனிதன் என்பவன் தெய்வமாகலான்னு சொல்றாங்க. அதுக்கான அர்த்தம் என்ன? சராசரி மனுஷன் வணங்கத்தக்க தெய்வமாக மாறலாம் என்பது அதோட பொருள். அது எப்படி மாறலாம் அப்படின்னா, 63 நாயன்மார்களாக மாறலாம், 12 ஆழ்வார்களாக மாறலாம், மகான்களாக மாறலாம், சித்தர்களாக மாறலாம். இதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. இதெல்லாம் பக்தி மற்றும் ஞானத்தால் இறைத்தன்மை அடைதல். பக்தியால் அடைஞ்சவங்க 63 நாயன்மார்கள், ஞானத்தால் அடையிறவங்க இருக்கிறாங்க, சித்தினால் கூட அடைவாங்க. யோக சித்தினால், தியான சித்தினால். ஏதோ பக்தினால் இது வராதா, அப்போ சித்து பண்ண மாட்டாங்களான்னா, செத்து போனவங்களாம் புழக்க வச்சதெல்லாம் இந்த 4வரில் ஒருத்தர் திருஞான சம்பந்தர்லாம் செத்து போன ஒரு பெண்ணோட சாம்பலை கொண்டு திரும்பவும் பெண்ணை உயிராக வர வச்சதெல்லாம் இருக்கு இல்லையா? அதனால் அதுவும் சித்து தானே. பக்தியில் கூட சித்திக்கும். அஷ்டமா சித்து பக்தினால் கூட கிடைக்கும், ஞானத்தினால கூட கிடைக்கும். இதெல்லாம் உண்டு. இன்னொன்று, இறைத்தன்மை அடையிறதுக்கு தானத்தினாலே இறைத்தன்மை அடைய முடியும். ஞானம் வேற, தானத்தினால. தியானம், தானம், ஞானம் வேற வேற. எல்லாத்து மூலியமே இறைத்தன்மை அடைய முடியும். சித்தி ஆகுதோ இல்லையோ, அஷ்டமா சித்தி கை கொடுதோ இல்லையோ தானம் பண்ணுறவங்களுக்கு, ஆனால் வணங்கத்தக்கிற அளவுக்கு இறைவனாக மாற முடியும்னு இருக்கு. இப்போ அதுக்கு ஒரு உதாரணம் சொல்கிறேன். கிருஷ்ண பரமாத்மா அவர் ராஜாவாக இருந்து நாட்டை ஆண்டுகிட்டு இருக்கும்போது அவருடைய சிறு வயது நண்பனான குசேலர்னு சொல்லப்படக்கூடியவர், அவர் என்ன பண்ணுறாரு, வறுமையில் ரொம்ப கஷ்டப்படுறாரு. 27 குழந்தைகளை வச்சுக்கிட்டு வறுமையில் கஷ்டப்படும் போது அவங்க மனைவி சொல்கிறவங்க, உங்களுடைய பாலி சிநேகிதனான கிருஷ்ணரை போய் பாருங்கள், நமக்கு தேவையான வசதி வாய்ப்பெல்லாம் ஏற்படுத்தி கொடுப்பாரு அப்படின்னு சொல்கிறாங்க. இவருக்கு ஒரே தயக்கம். நான் சின்ன வயசில் ஃப்ரெண்டாக இருந்தேன், ஆனால் இப்போ இல்லையான்னு. எதுக்கு அவர் அந்த மாதிரி இருந்தாங்கன்னா, கிருஷ்ண சின்ன வயசில் குறும்புத்தனத்தின சில தவறுகளை பண்ணிட்டாரு. அந்த தண்டனைகளை குசேலர் என்ன பண்ணியிருக்காருன்னா, நான் தான் செஞ்சேன்னு அவருக்காக அந்த தண்டனையெல்லாம் வாங்கியிருக்கார். அந்த அளவுக்கு நட்பு இருந்திருக்கு. இவர் ராஜ பரம்பரையில் வந்துட்டார். அவர் ஏழ்மையிலே இருக்கிறார். எப்படி கேட்குறதுன்னு தெரியல. சும்மா வேற எப்படி போகிறது, நம்மளெல்லாம் எப்படி விடுவாங்க அப்படின்னு தெரியல. இருந்தாலும் தயக்கத்தோடு போகிறாரு. அந்த அம்மா அக்கம் பக்கத்தில் இருந்து வாங்கி ஒரு புடி அவல் மட்டும் கொடுத்து அமிச்சானாங்க. அதை கத்தலான அவருடைய வஸ்திரத்தில் கட்டி எடுத்துன்னு போகிறாரு. வாசலில் உள்ள விடலை.